श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 44வது ஸ்லோகம் முதல் 47வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே ஹ்யவசோபி சஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்தப்ரம்மாதி வர்த்ததே பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷः அநேகஜன்ம சம்சித்தஸ்ததோ யாதி பராம் கதிம் तपस्विभ्योऽधिको योगी ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी तस्मात् योगी भवार्जुन. योगिनामपि सर्वेषां मद्गतेनान्तरात्मना श्रद्धावान् भजते यो मां समे युक्ततमो मतः. ॐ तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे आत्मसंयमयोगो नाम 6ोऽध्यायः. कृष्णार्पणमस्तु. இந்த ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 44வது முதல் 47வது ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்வது, நம்மளால் பயிற்சி மூலமாக தான் இந்த யோகத்தை அடைய முடியும், பயிற்சி மூலமாக தான் மனதை அடக்கி இந்த யோகத்தை கையாள முடியும், இதில் தேர்ச்சி பெற்று பகவானை சென்று அடைய முடியும் என்று கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனனை பார்த்து. மீண்டும் அர்ஜுனர் யோக பிரஷ்டர்களின் நிலையை பற்றி கேட்கும்போது அதற்கு கிருஷ்ணர் ஒரு விளக்கமாக சொன்னது, இந்த மாதிரி இருக்கும் யோக பிரஷ்டர்கள் அவளுக்கு ஒரு பொழுதும் துன்பம் ஏற்படாது, நான் துன்பத்தை அளிக்க மாட்டேன், இன்பத்தை தான் அளிப்பேன் என்று சொல்லி அவளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பளித்து அந்த வாய்ப்பில் அந்த பிறப்பில் செல்வந்தர்களின் ஆற்றில், அதாவது ஒரு நல்லொழுக்கமுடைய செல்வந்தர்களின் வீட்டில் அவள் பிறப்பெடுத்து நல்லொழுக்கத்தோடும் பக்தியோடும் வளர்ந்து பகவானை சென்று அடைவா. இல்லைனா ரொம்ப அரிதாக இருக்கும் யோகிகளின் குடும்பத்தில் பிறப்பெடுத்து அந்த யோகிகளில் யோகியாக மாறி போன ஜென்மத்தில் அவள் செய்த அந்த யோகம் ஞாபகத்துக்கு வந்து பகவான் மேல அவள் வச்ச இந்த பக்தி நம்பிக்கை ஞாபகத்துக்கு வந்து அந்த பகவானையே வழிபட்டு இறுதியில் பகவானை சென்று அடையலாம். இல்லை என்றால் இந்த 2வது பிறப்பிலும் அவள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மீண்டும் ஒரு வாய்ப்பளித்து, எவ்வளவு முறை வாய்ப்பளிக்க முடியுமோ அத்தனை முறையும் வாய்ப்பளித்து ஏதோ ஒரு வாய்ப்பில் அவள் என்னை சென்று அடைய மாட்டாளா என்ற இயக்கத்தோடு பகவான் காத்திருக்கார் என்றும் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகங்களில் கிருஷ்ணா சொல்ற விஷயங்கள், இப்படி பிறப்பெடுத்து எத்தனை பிறப்பெடுத்தாலும் அர்ஜுனா, இவா அந்த அத்தனை பிறப்புகளில் ஒரு பிறவியில் கூட அவ அந்த யோகத்தை தேடி செல்ல முடியாது, செல்லக்கூடாது, செல்ல தேவையில்லை என்று சொல்றார். ஏனென்றால் இவா யோகத்தை தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை, யோகமே இவாளை தேடி வரும் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஆனால் பகவானை சென்று அடைவதற்கான வழியை இவா தேடி செல்ல வேண்டாம், அந்த பாதையே அவளுக்கு, அந்த பாதை அதையே அவளுக்கு காட்டிக்கொள்ளும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். மேலும் சொல்றார், இப்பேற்பட்ட யோகியின் பலனை பலமுறை சொல்லிட்டார், அதை மீண்டும் ஒரு முறை சொல்வதற்கு அவருக்கு ஒரு சந்தோஷமாக சொல்றார். தவம் செய்யும் தவசிகளை காட்டிலும், ஞானத்தை பின்பற்றும் ஞானத்தை பெற துடிக்கும் ஞானிகளை காட்டிலும், கர்மத்தின் அந்த பலன் மீது ஆசை கொண்டு செய்யும் கர்மயோகிகளை காட்டிலும், அந்த கர்மத்தை பின்பற்றும் கர்மயோகிகள் மீண்டும் அந்த கர்மத்தை ஒரு பலன் மீது ஆசை கொண்டு செய்யும் சாதாரண மக்களை காட்டிலும் ஒரு யோகியானவர் மிக உயர்ந்தவர் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். தவம் செய்பவர்களை காட்டிலும், ஞானிகளை காட்டிலும், பலன் மீது ஆசை கொண்டு கர்மத்தை செய்பவர்களை காட்டிலும்
ஒரு யோகி மேலானவர், அவர் உயர்ந்தவர் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்பேற்பட்ட ஒரு யோகியாக நீயும் மாற வேண்டும் அர்ஜுனா. ஒரு யோகி என்றால் யார் என்பதை இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டு வரார். அப்பேற்பட்ட அந்த யோகி, அப்பேற்பட்ட ஒரு யோகியாக நீயும் மாற வேண்டும் அர்ஜுனா என்று சொல்றார். அப்புறம் சொல்றார் நம்ம கிருஷ்ணர், எவன் ஒருவன் யோகத்தில் சிறந்த யோகம் என்னை வழிபடுவது, அனைத்து விதமான ஸ்வரூபங்கள், இறைவன் என்று சொன்னால் பல பல கடவுள்கள் என்று சொல்றோமே, அந்த அனைத்து கடவுள்களுமே என்னுடைய சொரூபம் என்றும் அறிந்து என்னை அடைவது, என்னிடம் வந்து சேர்வது, என்னுடன் இரண்டர கலப்பது நான் ஒரே லட்சியம் என்று நினைப்பவன், தன் வாழ்க்கையையே எனக்காக அர்ப்பணித்தவன், எப்பொழுதும் அறநெறி தவறாமல் அந்த தர்ம பாதையில் நடப்பவன், எனக்கே தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்தவன், என்னையே எப்பொழுதும் சதாசர்வ காலமும் நினைத்து கொண்டு என்னுள்ளேயே அவன் வசிப்பவன், என்னையே மனதில் வைத்திருப்பவன், அப்படி என் மயமாகவே மாறியவன் இருக்கும் அந்த ஒரு பக்தன், அவனுக்கு அனைத்து விதமான செல்வங்களும், அனைத்து விதமான சந்தோஷமும், அனைத்து விதமான சுகங்களும், அனைத்து விதமான ஆனந்தமும் கிடைத்து இறுதியில் பேரானந்தமாக பரமானந்தமாக இருக்கும் நானும் கிடைப்பேன், அவனுக்கு முக்தியும் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை பிறப்பு இறப்பு என்கிற இந்த சம்சார சாகரத்தில் சிக்காமல் ஆனந்தமயமாக இறைவனிடம் சென்று அடைந்து அந்த ஆனந்தமயமாக இருக்கும் இறைவனிடம் இரண்டர கலந்து சந்தோஷமான ஆனந்தமயமாக இருப்பான், அவனுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது, முக்தி கிடைக்கும் என்று இது என்னுடைய வாக்கு என்று கிருஷ்ணர் சொல்றார். இப்படி கூறி மங்களமாக இந்த 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தை நிறைவு செய்கிறார் நம்முடைய கிருஷ்ணர். இப்படியாக கிருஷ்ணருக்கும் அர்ஜுனுக்கும் இடையில் நடந்த சம்வாதமாக ஒரு உரையாடலாக இருக்கும் பகவத்கீதை உபனிஷத் சாரமாக இருப்பது, வேதத்தின் சாரமாக இருப்பது, அனைத்து விதமான தத்துவங்களை கொண்டது, அந்த பிரம்மத்தினுடைய ஞானம், அந்த இறைவனுடைய ஞானத்தை அளிப்பது, அந்த இறைவனை சென்று அடைவதற்கான பாதையை காட்டுவது, அப்படி பாதையை காட்டும் நமக்கு ஒரு துணையாக இருக்கும் இந்த பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகம் இனிதே நிறைவு பெறுகிறது. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.